ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பச்சை மிளகாவான்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திவ்யாக்காக நம்ம வாட்டர்மெலன் சார் வந்து பச்சை மிளகா சாப்பிட்ருக்காரு. என்னையா சொல்கிறீங்க, யார் அந்த டாஸ்க்கை கொடுத்துன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை மிளகா பேரை கேட்டாவே சும்மா அதிர்தில்லைன்ற மாதிரி இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாரு. என்னென்னா நாமினேஷன். எப்பயுமே இது வரைக்கும் நீங்கள் வெளியில் போகிறதுக்கு தான் நாமினேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த வாரம் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. ஆனால் சேவ் பண்ணது எவ்வளோ ஒரு அரிதான விஷயம். அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ஒரு தியாகம் செஞ்சாகணும். என்ன தியாகம்னா, இந்த பச்சை மிளகா நீங்கள் கடிச்சிங்கன்னா அந்த தியாகம் நிறைவேறிடும். ஒரு பச்சை மிளகா சாப்பிட்டா ஒருத்தரை சேவ் பண்ண மாதிரி. ஒருத்தரை சேவ் பண்ணால் போதுமா? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ரெண்டாவது நபரையும் சேவ் பண்ணுறது உங்களோட விருப்பம் தான். ஆனால் சேவ் பண்ணாமல் போனீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்கன்றதை புரிஞ்சுக்குங்க. ஐயோ மக்களா, சரி நான் 2 பச்சை மிளகா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்குன்னு பச்சை மிளகா சாப்பிட்டு வாயெல்லாம் வந்துட்டு இதுவாகி ஒரு சில பேரில் வந்து பேஸ்ட்டை வாய்க்கில் போட்டு நம்ம இந்த சிவாஜி படத்தில் நம்ம ரஜினிகாந்த் சார் வந்துட்டு ஸ்ரேயாக்காக வந்து நிறைய பச்சை மிளகா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் எடுத்து வாய்க்கில் போட்டு ஆன் பண்ணாருங்க. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சபரி பண்ணதெல்லாம் பார்த்துருப்போம். அவ்வளோ காரம், சரிங்களா? அது ஏன் பண்ணாது இப்போ வரைக்கும் ஒன்றுமே புரியல. பிக் பாஸ் அவர்கள் அன்றைக்கி செஞ்ச சம்பவங்கள் இனிமேல் ஒரு புரியாத தான் இருக்குது. இன்றைக்கி வந்து எப்பயுமே இந்த சீன் போடுற திவாகர் இருக்கார் பாருங்க, திவாகரை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டங்க. எப்போ பாரு பொண்ணு 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 பொண்ணு. ஏன் திவாகர் இப்படி வந்து பேரை கெடுத்துக்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது. திவ்யான்ற மாதிரி சுற்றிட்டு இருந்தார். அவங்க வந்துட்டு இந்த வாட்டர்மெலன் வச்சு ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது, எனக்காக நீ வந்து பச்சை மிளகா சாப்பிடு அப்படின்னும் போது, உனக்காக நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா சாப்பிட்றப்பான்னு சொல்லிட்டு சாப்பிட்டார். மனுஷனுக்கு முடியல, காரம் தாங்க முடியல. என்ன இவ்வளோ வலிக்குதான்? எது வலிக்குதா? சாப்பிட்டா எரியுதுன்னு தானே சொல்லுவாங்கன்னா, இன்னும் வலிக்குதுன்னு உடனே இப்போ சர்க்கரையில் இப்போ வாயில் போடுறாங்க, தண்ணியை ஊற்றுறாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு மூஞ்செல்லாம் மாறுது. அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. அப்சராவும் வீணாவும் அந்த விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. சண்டை இல்லை, அந்த விஷயங்கள் ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்ன சண்டைன்னு. அப்போ அங்கே போய் சொல்கிறாங்க எல்லாம் ஓகேவா அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் காமிக்கிறாங்க. அவரு இப்படி கண்ணில் பிதிங்கி போய் கிடக்குது. ஐயோ பாவம், ஏன்டி அதை வந்து சாப்பிட வச்சேன்னு சொல்லிட்டு வேலை கேட்குறாங்க. அவர் தானே சொன்னார், அதெல்லாம் அவருக்கு ஒன்றாவது. நான் கூட தான் 2 பச்சை மிளகா சாப்பிட்டேன், எனக்கு நான் ஒன்றா ஆக்கி ஏதாவது ஆச்சா அப்படின்றாங்க. ஏமா அன்றைக்கி ஃபுல்லாக ஆச்சின்னு நீங்கள் தான் சொன்னீங்களம்மா, ஏதாவது ஆச்சான்னு வேறு சொல்லிங்க. இதில் வேறு அவர் சொல்லியிருக்காரு பில்டப், பச்சை மிளகா சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராது இவர் சொல்லியிருக்காரு. அது உண்மையாக போய் எனக்கு தெரியாதுங்க. அவர் சொன்னதாக வந்துட்டு திவ்யா வந்து சொல்லியிருக்காங்க. உடனே வந்து யோ வாட்டரு உனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராது, நீ ஜாலியாக இரு அப்படின்ற மாதிரி வந்து கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. இவர் வந்து சொல்கிறார், என்ன கொடை மிளகா இவ்வளோ காரம் எடுக்காது, இந்த மிளகா காரம் எடுக்குதான். கொடை மிளகாக்கும் இந்த மிளகாக்கும் வித்தியாசமே தெரியாதா? ஆனால் ஆண்டவான்ற மாதிரி இருந்தது. எது எப்படியோ பச்சை மிளகா சாப்பிட்டது உசுன்னு சொல்லிவிட பாம்பு மாதிரி உசுன்னு சவுண்டு கொடுத்துட்ருக்காரு நம்ம திவாகர். இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆனால் என்னதான் இருந்தாலும் நேற்று வந்துட்டு கானாவனத்து போகும்போது ஒரு அழுதார் பார்த்தீங்களா, சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மூமெண்ட் மாதிரி இருந்தது. இந்த காம்போ வெளியே வந்து ஒரு சம்பவத்தை பண்ணால் நல்லா இருக்கும், நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.